ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத். எல்லா ஸ்லோகங்கள் இப்போ படிச்சது எல்லாமே குரு மகிமா, வாழ்க்கையில குருவுடைய முக்கியத்துவம், பஞ்சதசி இந்த பிரகரண கிரந்தத்துல ஜீவனுடைய கதி யதா மதி ததா கதி. இது முன்னாடி இதே வார்த்தை வேற விதமா யத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். யதா மதி ததா கதி. நம்முடைய எண்ணங்கள் செயலைகள் எப்படி இருக்குமோ, கர்மங்கள் எப்படி இருக்குமோ, பாவம் எப்படி இருக்குமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த வரப்போற எபிசோடு. கதை முடிஞ்சிச்சுன்னா வேற விஷயம். கதை முடியலன்னு எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்ப 30வது ஸ்லோகம் வரைக்கும் பல விஷயங்கள் விவரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஆச்சாரிய முதல் ஒரு 15-20 நிமிஷம் இந்த ஸ்தோத்திர பாராயணம், அப்புறம் பிராணாயாமம், தியானம், வேதாந்த விஷயங்கள் என்ன இங்க படிக்கிறோமோ அதேதான் தியானமா நம்ம திரும்பி கைடட் மெடிடேஷன். நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, கேட்டது புரியுறது, கேட்கறது புரிஞ்சுக்கிறது, அப்படி இருக்கிறது. இதுதான் ஞான மார்க்கத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம் அதெல்லாம் மனசுன்னு சரீரத்தினை அடுத்த 1 மணி நேரம் கேட்க போற விஷயத்துக்கு தயார் பண்றது. அப்போ கரெக்டா 11 மணிக்கு இருக்கணும். அதான் விஷயமா? நாங்க எல்லாரும் சுவாமிஜி கிட்ட இருக்கும்போது, ஆசிரமத்துல படிக்கும் போதும் ஒரு நாளைக்கு 6 வாட்டி சுவாமிஜின்னு சந்திப்போம். அதெல்லாம் 6 கிளாஸ் இருக்கும், வேற வேற வேற. எல்லா சமயத்திலும் குரு ஆச்சாரியர் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்தானத்துல இருக்கணும். உங்களை மாதிரி நாங்களும் அப்பப்போ லேட்டா போவோம். அப்போ எல்லாரும் இல்ல, அந்த டைம்க்கு எல்லாம் சரி பண்ணிக்கணும். எங்க துணி நாங்களே துவைச்சுக்கணும், ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கணும். அப்புறம் தூரம் வந்து பார்ப்போம், சுவாமிஜி நடந்து போயிட்டு இருப்பாரு. அவர் எப்பவுமே நிதானமா தான் நடப்பாரு கடாவுனால. அப்போ நாங்க தூரம் இருந்து பார்த்தாச்சுன்னா நாங்க எல்லாரும் கொஞ்சம் வேகமா, நாங்க வர டைரக்ஷன் வேற, சுவாமிஜி வர டைரக்ஷன் வேற. சென்ட்ரல் தான் சத்சங்க ஹால் இருக்கும். மொத்தத்துல ஒரு இடத்துக்கு 2 வடி இருக்கும். அப்ப வேகமா போயிட்டு அடுத்த வடியில இருந்து போய் உள்ள உட்காரும். ஆனா இங்க ஒரு வடிதான் இருக்கு, இங்க ஒரு வடிதான் இருக்கு. ஆனா சுவாமிஜி ஒரு நாள்லும் யாருன்னு ஒன்னு சொல்ல மாட்டாரு.
ஆனா அவரு சப்ஜெக்ட் தொடங்கும் போது அதுலயே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே வரும், இன்டைரக்டா வரும், உபதேசம் வரும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா ரொம்ப அவசியம். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்பப்போ சில கஷ்டம் இருக்கும், பட் நம்ம மனசுல என்ன முடிவு பண்ணிக்கணும்னா, டீச்சர் இந்த குரு சத்சங்கம் இந்த தொடங்கறதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி நமக்கு இருக்கணும் கருத்துங்க. ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம், சின்சியர் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ சாண்டிங் நான் கரெக்டா 11 o'clock மேக்சிமம் அப்படி வந்துட்டு இருக்கேன். 11க்கு இங்க ஏறது இல்ல, ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு 5 நிமிஷம் இதெல்லாம் ஆகும் இல்லையா. அப்ப நீங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி இருந்துட்டு சாண்டிங் பண்ண தொடங்குறோம். அப்போ இந்த அரை மணி நேரமும் நமக்கு உபயோகரமா இருக்கும். அதுக்குதான். பட் அதனால நல்ல நிறைய பிரயோஜனம் இருக்கும். அது முதல்ல தெரியாது, எல்லாருக்கும் அப்படிதான். முதல்ல தெரியாது குரு என்ன சொல்றாரு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைன்னு இப்படி இருக்கிறாங்க என்ன అనేది நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரியும். அதோடைய எஃபெக்ட் பலம் అనేది ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான். சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராயிருக்கணும். இங்கதான் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவாலிட்டி, தர்மம் அதர்மம் பத்தி பேசுறோமா, பெருசா ஒண்ணு கிடையாது. டைமுக்கு நம்மளால திங்ஸ் செய்ய முடியலன்னா அது அதர்மம். அப்புறம் சில எல்லா ப்ரோக்ராம்ஸ் 11க்கு போடுவாங்க, 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி போட்டா சார் மக்கள் வருவாங்க. That means you are cheating yourself. You have no confidence. You have no confidence on yourself. நம்ம மேல நமக்கு ஒரு தைரியம், நம்பிக்கை, செல்ஃப் டிசிப்ளின். 11 11 தான், திரும்பி ஷார்ப் 11. அது எதுக்கு 11 11 தான், ஷார்ப் 11 கிடையாது. ஏன்னா மக்கள் அப்படி படிக்கிட்டாங்க. ஆபீஸ்லாவது படிச்சவங்களாவது, ஸ்கூலாவது, வீட்டுல நிறைய பேர் வாட்ச் 10 நிமிஷம் 15 minutes பாஸ் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கூடாது, அது தப்பு. அவன் நினைச்சுக்கிறேன் நான் இப்படி வச்சதுனால நான் ரொம்ப கரெக்டா பண்றேன் அப்படின்னு. That means you have no control on the time. You have become addict to the time or a slave. குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க, நிறைய குழந்தைங்களும் அப்படிதான் 10 minutes 15 minutes முன்னாடி வச்சுக்கிறது. Why like that? Time is under your control or நீங்க டைமுக்கு அடிமையா இருக்கீங்களா? சின்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லும் போது, when you take care of the small things, big things automatically will happen properly. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது ஆத்தியாத்மிகம், யோகம். நம்ம பார்ப்போம், தொடர்ந்து நம்ம சத்சங்கம், கொஞ்சம் யோகா விஷயங்களை கேட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்துச்சு டிசிப்ளின். கம்பேரிட்டிவ் டு த அதர்ஸ் பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு அது வேண்டாம். பட் அப்படி பார்க்கும்போது தெரியும், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க அப்படி சொன்னதே திரும்பி சொன்னாங்க, திரும்பி எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க, கரெக்டா பண்ண மாட்டாங்க தெரியுது. அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஏ அப்செஷன், பட் திஸ் இஸ் ஃபார் தி பர்ஃபெக்ஷன் இன் ஆக்ஷன் இஸ் கால்ட் யோகா. கரெக்டா? பகவத்கீதை. சீரியஸ் ஆயிட்டீங்க. இன்னொரு சின்ன கதை வேற கதைக்கு போறோம். ஒரு வாட்டி சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் சுவாமிஜி ஐ ஹாவ் லாட் ஆஃப், இதுல 2 வார்த்தை இருக்கு, எனக்கு ஸ்ரத்த இருக்கு ஆனா ஃபெய்த் இல்லை. நமக்கு பொதுவா இங்கிலீஷ்ல சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேட் பார்த்தா ஸ்ரத்தா இது 2 ஒண்ணு நினைக்கிறோம்.
அவர் ரெண்டுமே இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. ஐ ஹாவ் ஸ்ரத்தன ஃபெய்த் எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் மீனிங். எனக்கு ஃபெய்த் இருக்கு, பட் ஐ ஹாவ் நோ பேஷன்ஸ். ஸ்ரத்த இருக்கிற இடத்துல பேஷன்ஸ் இருக்கும். நீ ஸ்ரத்த இருக்கன்னு சொல்ற, ஃபெய்த் இருக்குன்னு சொல்ற, அப்புறம் பேஷன்ஸ் இல்லாம இருக்காது, நீ புரிஞ்சுக்கல சொல்றார் சுவாமி. ஸ்ரத்தா ஷிரடி பாபா உடைய முக்கியமான 2 வார்த்தைகள் கருத்து என்னன்னா, இப்போ அவருடைய விக்கிரகம் பக்கத்திலயோ அவருடைய தேவாலயம் ஏதாவது பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா சபூரி. சபூரி ஹிந்தி வார்த்தை, ஸ்ரத்தா சம்ஸ்கிருதம் வார்த்தை. அதோடைய 2த்துடைய அர்த்தம் இதுதான். ஸ்ரத்தா అనేది ஃபெய்த், ஃபெய்த் ஆன் ஸ்கிரிப்சர், டீச்சர் அண்ட் த காட். சாஸ்திரத்து மேல, குரு மேலையும் ஈஸ்வரன் மேலையும் நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கணும்னா, என்ன ஆனாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அந்த ஸ்ரத்த செலிக்க கூடாது. faith should not shake. அப்ப என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இருக்கணும். இது 2 தான் the whole formula of the spirituality. சாதாரணமா அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இது 2 சொன்னா அது அவர் அந்த காலத்துல அது சொல்லிட்டு இருப்பாரு, அதான் போடுவாங்க ஸ்ரத்தா சபூரி. பட் அதுக்கப்புறம் சாஸ்திரம் கேட்கலன்னா அந்த மகாத்மர்கள் ஞானிகள் சொல்ற வார்த்தைகளுக்கு நமக்கு சரியான அர்த்தம் புரியாது. அதனாலதான் வேற விதமான எல்லா கோவிலுக்கு போற மாதிரி அங்க போறாங்க, திரும்ப அங்க கேண்டில் ஏத்துறது, அங்க விளக்கு, அங்கெல்லாம் இதேதான் ஞானம். அந்த மகாத்மா ஞானிகள் எப்படி வாழ்ந்து எப்படி ஞானிகளை இருந்து காட்டினாங்கன்னு பார்க்காம அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கோவில் கட்டி அவங்களுக்கு கைது பஜனை பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரம் கேட்கல. இல்ல தினந்தோறும் அந்த கோயிலுக்கு போய், இப்போ பெரிய இதுதானே, அது ஒரு பெரிய மூமெண்ட். ஒரு டைம்ல ஒன்னு வரும். ஒரு டைம்ல எப்படி டிஎம் అనేది ஹாட் கேக், உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சு இருக்காது எனக்கு. டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். அதுக்கப்புறம் வேற விஷயங்கள் வேற வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அடிபட்டுச்சு. அந்த காலத்துல டிஎம் அட்டென்ட் பண்ணாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அட்டெண்டட். இப்ப எப்படி இதெல்லாம் சுத்தி இருக்கிறது நீங்க எல்லாரும் அட்டென்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நிறைய நடக்கிறது இல்ல. புதுசா அந்த மாதிரி அந்த காலத்துல டிஎம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஆஃப் மகேஷ் யோகி. அது ஒரு பெரிய உலகத்துல வந்துச்சு. அப்படி ஸ்கூல்ஸ்ல எல்லா இடத்துலும் அப்படி. Now it is not there. Nobody knows much. அந்த மாதிரி ஏதேதோ பண்றாங்க தவிர அப்படி போறவங்க கூட யாருக்கு இந்த ஸ்ரத்தா சபூரி என்ன எதுக்கு எதிர்க்காங்க, வாட் இட் மீன், அந்த 2த்துடைய அர்த்தம் நமக்கு எவ்வளவு நாள் நம்ம சிரவணம் பண்ணி சாஸ்திரத்துல விஷயம் கேட்டா கூட புரியுமான்னு தெரியல. பட் we take it for granted and simply. இப்போ எதுக்கு தர்ஸ்டே அவ்வளவு கூட்டம், அவ்வளவு இதென்ன பயம். நான் நினைக்கிறது எல்லாம் உலகத்துல நடக்கணும். அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அதனால நிறைய கோவிலுக்கு முன்னாடி எல்லாம் போவேன், அங்க ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. யாரோ பக்கத்து வீட்டுல பஸ்ல யாரோ சொல்லிட்டாங்க, இப்ப அங்க போக ஆரம்பிச்சுட்டேன். இப்படிதான் போவாங்க, நல்லதுதான். ஏதோ ஒரு பயத்தினால அந்த பக்தியில பண்றாங்க. பட் அது பிரயோஜனப்படுமா இல்லைன்னு வாழ்க்கை டைம் அப்படியே முடிஞ்சு போயிடுமான்னு கவனிக்கணும். So Shraddha, faith, and that should be followed by lots of patience. உடம்புக்கு என்னானாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, வீட்டுல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யாரும் நம்ம விட்டுட்டு போனாலும் சரி, but my faith on my mainly Guru. Suppose Guru இருந்துச்சுன்னா அவர் முன்னாடி குரு போனாலும் அந்த குரு மேல அப்படிப்பட்ட, அப்ப குரு சொல்ற வாக்கியங்கள் என்ன நித்தியம் படிக்கணும்.
கொஞ்சம் பேர் படிப்பாங்க நினைக்கிறேன். படிச்சான்னு அவ்வளவு புரியாது. அவங்களா படிச்ச பாபாவுடைய போத்தி புக் இருக்கும், அங்க விற்பாங்க. அதுல நிறைய கதையெல்லாம் இருக்கும். பட் அந்த கதையுடைய அந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உனக்கு டெப்த் இன்டெப்தா புரியணும்னா யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் லைக் ஸ்கிரிப்சர் தான். அது ஏதோ கதை மாதிரி இருக்கும். கதை படிச்சுட்டு புண்ணியம் வரும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு வச்சுடுவாங்க. அது யாரும் சொல்லியிருப்பாங்க, நீ தினந்தோறும் பாபாவுடைய 10 பேஜ் படிச்சா போதும் உனக்கு இது வரும். இப்படியே இதுல ஏதோ வரும்னு பாக்குறான். அதனால அது ஒரு ஆசைதான். ஆசை இருக்கிற வரைக்கும் துன்பம் இருந்துட்டே இருக்கும். சுவாமிஜி சொல்றது, when your desires come to zero level, you are பரமாத்மா. நீ பரமாத்மா ஆகலாம் இல்ல? வேண்டாம் சார், அவ்வளவு பெரிய போஸ்ட் எல்லாம் அப்படி சொன்ன ஓகே, போயிட்டு வா. பட் வேதாந்தம் அப்படி சொல்றது, we can make you to realize that you are பரமாத்மா. இதுக்கு பேர இல்ல, ஒத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு கரேஜ் வேணும். ஏன்னா இந்த சின்ன சர்க்கிள்ல இருந்துட்டான். இங்க அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அது பண்ணிட்டு பயமாவே ஏதோ கொஞ்சம் கொடுத்த போதும், ஏதோ கொஞ்சம் தய காட்டினா போதும், ஏதோ கொஞ்சம் கருணம் வந்தா போதும், இப்படியே இருக்கிறான். You don't want to grow. What to do? சரி போகணும். பட் அப்போ இந்த சாஸ்திரம் சிரவணம் அத்தியனம் யாருக்குன்னா உத்தம சாதகர்களுக்கு. ஏன் இவ்வளவு விஷயம் பேசியிருக்கோம் ஸ்லோகத்துக்கு முன்னாடின்னு சொன்னா, 36வது ஸ்லோகம் வரைக்கும் எங்க சார் பஞ்சதசிக்குள்ள முதல் அத்தியாயத்துக்குள்ள லாஜிக்கல்னா நியாய சாஸ்திர பரமா இல்ல இன்டலெக்சுவல்லி ஓகே அனாலிசிஸ் வேற சாஸ்திரம். இது ரெண்டுக்கு மட்டும்னால பை லாஜிக் அண்ட் பை அனாலிசிஸ் ஆர் நாலேஜ். லாஜிக்ல எல்லாரும் நாலேஜ் வரணும் இல்ல, ஜஸ்ட் லாஜிக் ஒன்லி. நியாய சாஸ்திரம் ஆர் நாலேஜ் ஞானம், இது ரெண்டுக்குனால மட்டும் ஆத்ம அனுபவம் பிரம்ம ஜான அனுபவம் வரவே வராது. அப்ப எப்படிதான் வரும் சார்னா, அதுக்குதான் இப்ப இவ்வளவு நேரம் பேசினது. ட்ரெமெண்டஸ் ஃபெய்த், ஸ்ரத்தா. அப்புறம் இன்ஸ்ட் ஆஃப் சபூரி ஹிந்தி வார்த்தை சம்ஸ்கிருதத்துல ஸ்ரத்தா பக்தி ஞான யோகாதவைஹி, இப்படிதான் ரெண்டு. எப்போ பேசினா ஸ்ரத்தா பக்தி பேசணும். இது ரெண்டு இருந்தாவே ஞானம் கேரண்டி ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். ஸ்ரத்தா ஏன்னா பக்தி இருக்கிற இடத்துல இதுதான், பக்தி இருக்கிற இடத்துல இந்த பேஷன்ஸ் இருக்கணும். எனக்கு பக்தி இருக்க பகவான் நம்பிக்கைன்னு அதுக்கப்புறம் நீ குற்றம் சொல்லவே மாட்டேன், குறை சொல்லவே மாட்டேன். என்ன போட்டு இப்படி அடி நீ போடுற சுருட்டுறாரா, சுட்டுடுவேன். கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்கட்டும், வியாதி மேல வியாதி கொடுக்கட்டும், மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் வரட்டும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரட்டும், ஏதோ அது வரட்டும். ஐ நோ தட் திஸ் இஸ் ஆல் ஃபார் மை பியூரிபிகேஷன். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், வரும். ஏன் வந்துச்சு எதுக்கு எனக்கு தெரியாது. இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா, ஏதோ பஞ்ச கோஷங்கள் படிக்கிறோம் இல்லையா, அது பஞ்ச கோஷங்கள் மட்டும்தான். இப்போ இன்னைக்குல இருந்து டாபிக் பஞ்ச கோஷாஸ்தீதமா இருக்கிற விஷயம் என்னன்னு அனலைஸ் பண்ண போறோம். அப்போ அதுக்குதான் ஸ்ரத்தா பக்தி. இது தினமும் வளர்ந்துட்டே இருக்கணும். சாஸ்திரம் படிக்க 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 நம்முடைய ஸ்ரத்த இன்னும் வளரும். எது குரு மேலையும் சாஸ்திரத்து மேலையும், தென் சாஸ்திரம் சொல்லி கூட குரு மேலையும், சாஸ்திரத்து மேலையும், ஈஸ்வரன் பரபிரம்மன் மேலையும். அதிமச்சந்தான் உனக்கு சத்தியத்தின் கொண்டு போய் விடும். நாட் பை யுவர் ஓன் gathering of the books or gathering of information. I'm listening so much, but I listen like an intellectual giant. அகங்காரத்தோடு கேட்டா வரவே வராதுன்றாங்க. அதுக்குதான் அங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், ஹியூமிலிட்டி, வினயம், பக்தி, ஸ்ரத்தா, சரண்டர், இதெல்லாம் வச்சாதான் அது நடக்கும். இது ஒருத்தருக்கு தான், ஒரு காலத்துலதான் இந்த ரூல் இல்ல.
எல்லா காலத்திலயும் எப்பவுமே இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் அவங்க அடைஞ்சவங்க எல்லாரும் அப்படிதான் அடைஞ்சிட்டாங்க. there is no other way, no other shortcut. இது புரியலன்னா திரும்பி நிறைய காலம் விருதா ஆயிடும். அப்போ இன்னைக்கு 36வது ஸ்லோகம் வரைக்கும் பஞ்சகோஷ விவேகம் ஒரு பிரக்ரிய, சாஸ்திரத்துல உபயோகப்படுத்துற பல பிரக்ரியகள்ல ஒரு டெக்னிக், மெத்தடாலஜி, பலவிதமா அனாலிசிஸ் நடக்கும். அப்போ இந்த பஞ்சகோஷ விவேகர் ஆல்ரெடி 2 வாட்டி நமக்கு தத்துவபோதனம் படிச்சோம். திரும்பி ஷார்ட்கட் வேற விதமா இவர் வித்யாரண்ய சுவாமியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். இப்போ என்ன பண்ணணும், இந்த பஞ்சகோஷங்க விவேகம் எதுக்கு இங்க கொண்டு வரப்படுதுன்னா, யூ டிஸ்ஐடென்டிஃபை வித் த பஞ்சகோஷ. என்ன செய்யணும்னு இதான் செய்யணும். இதுக்கு எங்காவது போகணுமா, வாத்தியார்கிட்ட வரணுமா, யஜ்ஞ யாகம் பெருசா ஒண்ணு கட்டணுமா, எங்கேயுமே போக வேண்டாம், ஒன்னும் கட்ட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். வாட் டு டூ, என்ன பண்ணணும் இங்க சொல்ல போற பிரக்ரியை. இப்போ பஞ்சகோஷங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பஞ்சகோஷங்கள் நீங்க இல்ல, நம்ம இல்ல, நான் இல்லை. அதோட தாதாத்மியத்தினாலதான் இந்த அஜ்ஞானம், இந்த ஜீவ, இந்த ஜனனம் மரணம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜீவ மாயில பிரபஞ்சத்தேன்னு சொன்னார். அதே போல பிரம்மன் அவனு பரம்பொருள்னு மறந்துட்டான். இப்ப என்ன பண்ணணும், அண்டு. சுவாமிஜி எப்பவுமே சொல்றது, வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் சாதனம் என்னன்னா நாட் டூயிங் எனிதிங், அன்டூயிங். அன்டூயிங். நான் சரீரம் நினைச்சிட்டு இருக்க இப்ப வரைக்கும், இப்போ இனிமே நினைச்சுக்காத, இனிமே நினைச்சுக்காத. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் மனசு நினைச்சுட்டேன், நீ மனசு இல்ல, நினைச்சுக்காத. நினைச்சுக்கிறதா இது எல்லாமே. நான் இதுக்கு முன்னாடியே துக்கி துக்கி நினைச்சிட்டு இருக்கேன், நினைச்சுக்காது, தப்பு. நீ துக்கி இல்ல, சுகி இல்ல, நீ பரபிரம்மஸ்வரூபம், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். So everything is you negate and undoing. அந்த பஞ்சகோஷ விவேக இது எப்படி பண்ணுவாங்கன்னா, பொதுவா 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ஸ்ருதி. ஸ்ருதின்னா சாஸ்திரத்தின் மொத்தத்தினை பொதுவாகவே ஸ்ருதின்னு சொல்லலாம். முக்கியமா ஸ்ருதின்னா வேதம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், அப்புறம் இதிஹாசம், அப்புறம் ஸ்ருதிலேயே அங்கங்கள், வேத அங்கங்கள் பார்த்தோம். ஸ்ருதி இஸ் அத்தாரிட்டி. இங்கதான் அப்போ ஃபெய்த் வேணும். ஸ்ருதி சொல்றதா கரெக்ட், அது எனக்கு புரியல, அது வேற விஷயம். தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி, என்னோட ஆச்சாரியர் சொல்றாரு நான் பிரம்மனே, எனக்கு புரிஞ்சோ இல்லையோ, எனக்கு கடிக்குமோ இல்லையோ பரவாயில்ல, ஆச்சாரியர் சொன்னார், அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். இல்லைன்னா வேற வழி இல்ல, நீ வேற விதமா அடைய முடியாது. அப்போ ஸ்ருதி இஸ் தி அத்தாரிட்டி. ஆனா அந்த ஸ்ருதி கேட்கும் போதும், ஸ்ருதி சொல்றது நம்ம ஆக்செப்ட் பண்றதுக்கு யுக்தி. யுக்தி இப்ப இங்க இவ்வளவு எதிராறு ஸ்லோகங்கள், 1500 ஸ்லோகங்கள் மேல. எதுக்கு இத்தனைன்னா, இதோ நமக்கு புரியறதுக்கு பல பல விதமா பல பல எக்ஸாம்பிள்ஸ். ஆத்மபோதத்துல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பகவான் சங்கரர் எல்லாமே சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், தினந்தோறும் வாழ்க்கையில பாக்குறது. கண்ணாடி, ஜலமும், கதக்கரேணு, ஆலம், how to separate the mud from the water, எல்லாம் every ஸ்லோகம் one எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்ப இங்க யுக்தி மீன்ஸ் லாஜிக் தான். ஆனா அந்த யுக்தி நீ அனலைஸ் பண்ண பண்ண லாஜிக்ல திங்க் பண்ணி லாஜிக்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். அனாத்மா ஆத்மானே ஐ மஸ்ட் டிஸ்கிரிமினேட் லாஜிக்கல் யுக்தி. ஆனா அந்த யுக்தி should be supported by the ஸ்ருதி. பட் நிறைய வாட்டி இந்த லாஜிஷியன்ஸ் யுக்தியோட பேசுவாங்க, வருவாங்க. அவங்களும் வேதம் படிக்கிறதுக்கு வருவான், அவங்களும் சாஸ்திரத்துக்கு வருவான்.
ஆனா அவங்களுக்கு ஒரு அப்சஷன் என்னன்னா, they want to show and defeat and say வேதம் is wrong. அவன் வரும் முன்னாடியே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வருவான். He's already decided that I want to defeat it, defend. அவனுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம அப்படிதான் சாஸ்திரத்தை அப்படி பார்த்து அப்படி படிச்சா பிரயோஜனப்படாது. காலம் போகும், டைம் பாஸ் ஆகும். You will feel intellectually I argued so nicely. பட்டிமன்றத்துல ஆர்குமெண்ட் நடக்கும் இல்லை, என்னென்னமோ சொல்லுவாரு சுவாமிஜி. எக்ஸாம்பிள், சுவாமிஜி பட்டிமன்றம் பத்தி தெரியாது, தமிழ்நாடு நடக்கிற விஷயம் தானே, அங்க வேற என்ன நடக்கும். ராமர் வால் என்னை மறைஞ்சிருந்து கொலை பண்றது தப்பா இல்லையான்றாரு. சுவாமிஜி சொல்ற கேக்குறாரு, அப்பா பண்ணிட்டாரு, ராமருக்கும் அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல, வாலிக்கும் அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல, நீ என்ன கவலைப்படுற? நம்ம கவலையில அப்படி இருக்க. ஏன்னா வாலியும் உயிரோடுறதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, அதெல்லாம் ராமாயணம் முழுசா படிச்சாதானே. அது பார்த்து கொண்டே இருக்கிற தாரா என்ன பேச இருக்கான்னு பார்த்தாதானே. அப்ப அது எதுவுமே தெரியாம எதுவும் சும்மா அதுக்கு பேர் என்னன்னா சும்மா வித் அப்சஷன் ஐ வாண்ட் டு டிஃபெண்ட் அண்ட் ஆர்கியூ. எப்படி வேதத்துல சொன்னதுல சப் பண்ணி சொல்லணும், என்னோட இன்டெலெக்ட் நான் படிச்சது PhD கிரேட்னு சொல்லணும். So யுக்தி always should be supported by the ஸ்ருதி. அதனால இங்க ஒரு ஆச்சாரியர் நீங்க எந்த புஸ்தகம் எடுத்தாலும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சாட்சாத் பகவத்கீதையில எத்தனை வாட்டி எல்லாமே பாரோதான், எல்லாம் கடன் வாங்கிதான் பேசுறாரு. கட்டோபனிஷத்து, அந்த உபனிஷத்து, இந்த உபனிஷத்து, எல்லாமே so many places and he refers also. பெரியவங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க, ருஷிகள் எல்லாம் இப்படிதான் சொல்லிருக்காங்க, நான் இப்ப புதுசா சொல்றேன்னு சொல்லவே இல்லை. ஏன் பகவானே அவதாரம் எடுத்துட்டு வந்த ஏன் இப்படி பேசுறாரு? அவர் இந்த சொன்ன யாரு சொல்ல போறான்? யாரு சொல்லுவேன், நான் தான் சொல்றது கரெக்ட். ஏன்னா இவர் சொல்றது ஒண்ணு புதுசா இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த காலத்துல சொன்னது ஒண்ணு புதுசா, வேதத்துல இருக்கிறது வேற, இப்படி வேறுபாடு வந்துட்டே இருக்கும். அதுதான் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டும் நடக்கிற கலாட்டா. இப்போ கண்டுபிடிச்சாரு, யாரு என்ன கண்டுபிடிச்சாங்க? யாரும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்டா இவர் கண்டுபிடிச்சாரமா? அவர் கண்டுபிடிச்சார போய் இதெல்லாம் ஏமாத்தல், சத்தியத்தின் யாரும் என்னமே கண்டுபிடிக்க முடியாது. சோ கால்டு டெக்னிக் ஏதாவது கண்டுபிடிச்சாச்சா கூட போய். ஆனா பாமர மக்களுக்கு கிட்ட ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியாது பார்ப்போம். பட் யூ கம் டு த சாஸ்திரம் படிச்சவங்க கிட்ட நீங்க சொல்ல முடியாது. வாட் புதுசு? யூ டெல் எனிதிங், we will show it is there in the Shastra. சோ புது பேரு கொடுத்ததுனால இது ஏதோ சொன்ன, அப்ப அது வச்சு வியாபாரம், பிசினஸ், அப்புறம் பேரு ப்ராபகாண்டா படுத்துக்கிறது. சாஸ்திரம் இதுக்காக வரல. அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, ஒரு உபனிஷத்துல ஒரு சாஸ்திரத்துல எங்கன்னு ருஷிகள் அவங்களோட பேர் எதுக்கல, நல்லா கவனிங்க. அப்புறம் எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கணும், பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணுமான்னு இப்போ போராடுறாங்க. அவங்க போயிட்டாங்க, இப்ப இவங்களுக்கு தூக்கம் வராது. எதுக்கு? they want to put the weight, increase the person's weightage. அந்த வெயிட்டேஜ் வச்சுக்கிட்டு அப்புறம் பாலிடிக்ஸ்ல உபயோகப்படுத்துறது. போயாச்சு எல்லாரும். போனதுக்கு அப்புறம் நீ பத்மா விருது, பாரத ரத்னா என்ன கொடுத்தான்னா, இவர் டெல்லி போய் உட்கார்ந்துட்டு கேட்கிறாங்க. சரி, அவங்க ஆளுனால கேட்டுக்கிட்டோம். மீனிங்லெஸ். இந்த மாதிரி எதிர்பார்த்து யாரும் நம்ம ரிஷிகள் இவ்வளவு வேலை பண்ணவே இல்லை. ஏன்னா ஆத்தியாத்மிகளோ நீ அது சேவா பாவம்னு சொல்லும், நல்லது பண்ணணும் போது ஆக்சுவலி யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், யூ டோன்ட் எதிர்பார்க்கவே மாட்டேன்னு. நீ எதிர்பார்க்கிற அது உன்ன சார்பில் யாராவது கேட்கறாங்கன்னா நீ அப்படிப்பட்ட ஆளுன்னு சுத்தி வச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப அந்த குரூப் எப்படி நல்லா இருக்கும், அது எப்படி சமுதாயத்துக்கு உபயோகப்படும்? இதெல்லாம் வெளியே உலகம் பாலிடிக்ஸ் ஆயிருக்கு. பட் அது ஆத்தியாத்மிக மார்க்கத்துல நடக்கிறதுனால அந்த பாயிண்டிங் நான் கொண்டு வரேன். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம அதுல விழக்கூடாது. லெட் அஸ் கோ வாக் இண்டிவிஜுவல்லி அண்ட் courageously. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்தியவரா நிபோதத.
Get up, awake and arise and walk until you reach the path. Don't depend on anybody. Don't depend on even Guru. Guru shows the way, and if that shows the way and for ultimate for you, that's all. You drop the Guru also on the stage வேற. அதனால ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி 3. இப்போ எனக்கு அனுபவம் வரணும், நான் அதுக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு காலத்துக்கு நம்ம வெளியிலேயே விஷயங்கள் மேல ஆதாரப்படுறோமோ, அனாத்ம மேல ஆதாரப்பட்டு ஏதாவது எதிர்பார்க்கிறோம்னா அது சுத்த போய். அனாத்மல உனக்கு ஒரு அனுபூதி, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் வராது. ஆனா அதுதான் உலகத்துல நிறைய அட்ராக்ஷன், நம்ம மனசுக்கும் அதுதான். ஏதாவது பார்க்கணும், ஏதாவது நடக்கணும். இப்படி ஆப்ஜெக்டிஃபையா பார்த்து போறவங்களுக்கு எல்லாருக்கு பல காலம் ஆகும். அதுக்குதான் இன்னும் பிரௌட கிரந்தங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல யோக வாசிஷ்டம், அஷ்டாவக்ர கீதை, அது எங்க நம்ம எங்க இருக்கிறோம், என்ன சொல்றாங்க. அதனால அது எல்லாருக்கும் ஆகாது, பரிபக்கமான பக்திகளுக்கு மட்டும்தான். பட் போனும் அபரோக்ஷானுபூதி அஷ்டாவக்ர கீதையும் தாண்டி அதே ஹையஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது ஆர் வி ஹேவ் த கெப்பாசிட்டி அதெல்லாம் கேட்டு அந்த அளவுக்கு போறதுக்கு நம்ம தயாராகிறோமா? ஆர் ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் அவுட் சைட்? அனாத்ம மேல திருஷ்டி இருக்கிற வரைக்கும் ஆத்ம தெரியவே தெரியாது. அதனால அனுபூதி ஆல்சோ, அனுபூதி யுக்தி மேலதான் ஆதாரப்பட்டிருக்கணும். எனக்கு ஏதோ ஒரு அனுபூதி வந்துச்சு நீ தனியா சொல்லக்கூடாது. நான் ப்ளூ லைட் பார்த்தேன், ஒருத்தர் நான் ரெட் லைட் பார்த்தேன் அன்றோம். எனக்கு மணி சப்தம் கேட்கறது, இன்னொருத்தர் சங்க சப்தம் கேட்டு சொல்றான். உனக்கு கேட்கலையா? நீ இன்னும் நல்லா பண்ணணும். அவன் இவனை நிருசாப்படுத்துவான். These are all mental hallucinations என்று சொல்லு. ஞானிகளோட திருஷ்டில பாத்தீங்கன்னா அப்போ உன்னுடைய அனுபூதி again should be supported by the yukti and on the shastra. ஸ்ருதியில என்ன சொல்றது அப்படி இருக்கணும். அப்போ ஸ்ருதி படிச்சாதானே தெரியும் என்னன்னு. எல்லாம் நெகேட் பண்ணும். The deep aspects of தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அபரோக்ஷானுபூதி, ஆறு அஷ்டாவக்ர கீதை, யோக வாசிஷ்டம், ஆறு மாண்டூக்ய உபனிஷத்து எல்லாம் படிக்க போனா நாம இருக்கிறதே போயிடும். நம்ம இருக்க மாட்டோம். எது கிளைம் பண்ணுவேனே, என்ன அனுபூதி பத்தி பேசுவேனே. அதனால அபரோக்ஷானுபூதி అనేది அல்டிமேட். அப்போ அனுபூதி should be supported by ஸ்ருதி. அதுக்கு அனுபவமா இருந்தா, அதனால பாகவதத்துல அத்தனை விதமான கதைகள் கொண்டு வர. இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ஜடபரதன் கதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரிஷபதேவன் கதை. இது எல்லாமே த ஹையஸ்ட் ஞானிகள், ராஜாக்கள் தான். சில பேர் நார்மலா, சிலது இன்னும் டீப்பா எப்பெல்லாம் இருக்கணும். ஞானி எப்படி இருக்கணும், பக்தன் எப்படி இருக்கணும். நீ இத்தனை வேர்ட்ஸ் பேசுறவங்க இது எல்லாத்துக்கும் அங்க ஒரு மாடல் இருக்கிறவன் காட்டினாதான் நமக்கு புரியும். அப்ப இந்த மூணுத்தின வச்சுட்டு இந்த விஷயத்தினை புரிஞ்சுக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்ப 37வது ஸ்லோகம் அன்னைக்கே ஜஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். இனிமேலதான் அதை அனலைஸ் பண்ண போறோம். இப்ப 37வது ஸ்லோகம் ஒரு வாட்டி நான் சொல்றேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அன்வய அன்வய व्यतिरेकाभ्याम् पंचकोश विवेकतः स्वात्मानं तत उद्धृत्य परं ब्रह्म प्रपद्यते.
இங்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸோட சப்ஜெக்ட் தொடங்குறாரு. அன்வயம் வெத்திரேகம் அப்படின்னு ரெண்டு பிரக்கிரியைகள், ரெண்டு மெத்தட்ஸ் மூலமா, டெக்னிக்ஸ் மூலமா இந்த பஞ்சகோஷத்தினு விவேகம் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். சார் ஆல்ரெடி சொல்லிருக்கீங்களே அனலைஸ் பண்ணி இதுதானே, இப்ப அது நீ இல்லன்னு சொல்லணும், நெகேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் விவேகம். பார்க்க போறோம் விவேகம் அப்படி என்னன்னு அனலைஸ் பண்ண போறோம். பஞ்சகோஷ விவேகம் அன்வயம் அண்ட் வெத்திரேகம் ரெண்டு மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் மூலமா நம்ம பண்ணி என்ன பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்வாத்மானம் ஆத்மா தத் உத்ருத்ய பஞ்சகோஷங்களுக்கு அதீதமா நான் இருக்கேன். இந்த ஸ்வ ஆத்மா மை ஸ்வரூபம் நானு இந்த பஞ்சகோஷங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லி, அப்பாற்பட்டவன் யாரு? பரம் பிரம்மா அப்படின்னு பிரபத்யதே. பிரபத்யதே மீன்ஸ் அட்டைன்ஸ், கெயின்ஸ். அவன அந்த நான் பிரம்மன் தானே அனுபூதி வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த அன்வயம் வெத்திரேகா அப்படின்னு பிரக்கிரியா என்ன அப்படின்னு இந்த 38 48 வரைக்கும் நடுவில் ஒரு கேள்வி அனுப்பது, அந்த அனாலிசிஸ் நடக்க போறது. நம்ம அந்த ஸ்லோகம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப முதல்ல சிம்பிளா புரிஞ்சுக்கிட்ட அதுக்கப்புறம் அத ஸ்லோகங்கள் ஈஸியாக முடிச்சுடலாம். 3-4 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்ல போறாருன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ எப்பவுமே இந்த பாட்டு தான் காமிச்சிட்டு இருக்கோம். சரி, அதே பார்த்த போர் அடிக்கும்ல குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி, இது தூரமா இருக்கிறத தெரியுதான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன எதிர்க்கு இது மேல? பரவாயில்லையே. எல்லா பக்கம் ஆத்மா ஆத்மான்னு இருக்கு, எல்லாமே ஒரே கலராவும் இருக்கு. அப்படி சொன்னாதானே புரியும். நமக்கு கலர்ஸ் அதுதான் பேரு, நாமரூபங்கள் தான் நமக்கு ஆதாரம். ஆத்மா சர்வகதம் சர்வவியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றோமா? இருக்கு. ஓகே, ஆனா இப்போ இந்த ஆத்மக்குள்ளேயே நம்ம ஆத்மாவா இருந்த ஏன் இத்தனை விதவிதமான அனுபவங்கள் வருது? அதெல்லாம் சத்தியம் இல்லையா? இல்லை, இது எப்பவுமே இருக்கு ஆத்மா அப்படியே. ஆனா இந்த ஆத்மக்குள்ள என்ன அடுத்தது பஞ்சகோஷங்கள் இங்க சொன்னான்னு கூட என்ன பேச போறாருன்னா, 3 அவஸ்தைகள் நமக்கு இருக்கிற 3 அவஸ்தைகள். அவஸ்தைன்னு தமிழ் அவஸ்தை இல்ல, அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு படிச்சோம். 3 states of experiences in a day. இது எல்லாருக்கும் காமன் தான். ஞானிக்கும் ஜீவன் முக்தனுக்கு, அஜ்ஞானிக்கும், பணக்காரனுக்கு, பணம் இல்லாதவனுக்கு, ஆண் பெண் குழந்தை, எல்லா ஜீவராசியும் எல்லாமே. ஆனா வேற ஜீவராசிகளுக்கு கனவு வருதானது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு இன்னும் சயின்ஸ் போல, அது கனவு வருதா இல்லைன்னு இவனுக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த மனுஷனுக்கு என்ன கனவு வருதுன்னு தெரியல, வந்ததுன்னு தெரியல. அது சரி, அது விட்டு மனுஷர்கள் எல்லாருக்கும் காமன் அனுபவம் இருக்க, அதை வச்சுதான் அப்புறம் நடக்க போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஆத்மா எனக்கு உள்ள, ஓகே, எனக்கு உள்ளன்னு உள்ள பார்க்க கூடாது. திரும்ப நான் இந்த 3 அந்த அவஸ்தாத்திரயம் முதல்ல என்ன நடக்கும்? இப்ப எந்த அவஸ்தையில இருக்கீங்க நீங்க? சார் எனக்கு காலு வலிக்குது சார், சைட்லும் உட்கார முடியல, அவஸ்தைப்படுறேன். அந்த அவஸ்தை கேட்கல. எல்லாரும் முடிச்சிருக்கீங்களே, யாரும் தூங்கல. தூங்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி காட்டு. ஜாகிரத அவஸ்தை, இது பத்தி நிறையவே நம்ம நினைவு, எல்லா இந்திரியங்களும் ஆக்டிவா இருக்கு. பஞ்ச ஞானேந்திரியங்கள் உட்கார்ந்துருக்கும், தெரியுறது எல்லாம் ஜாகிரத அவஸ்தை இருக்கு. ஆனா நீங்க மத்தியானம் கூட கொஞ்ச நேரம் தூங்குவோம், சில பேரு ராத்திரி கண்டிப்பா எல்லாரும் தூங்குவோம். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த தூக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு வேற அனுபவம் வரும். என்ன வரும்? யாராவது இருக்காங்களே எனக்கு கனவே வராதுன்னு சொல்லுவாங்க?
வேற வேற விதமா இருக்கலாம், கனவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஐ மீன் ஜாஸ்தி சொப்பனம் வருதா இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ என்ன நீ ஒரு நாளில் அந்த எல்லா அவஸ்தைகளையும் நீ அனலைஸ் பண்றியான்னு கேட்கும். இது வேற எந்த சயின்ஸும் கேட்காது. ஆனா அந்த மெடிக்கல் சயின்ஸ் அதுக்கும் ரொம்ப பிரச்சனை ப்ராப்ளமா இருந்த என்ன தூங்க விடு, முதல்ல அந்த தூங்குவே, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் தூங்குவே. முக்கியமா மானசிகமா வர ப்ராப்ளம் எல்லாரும் தூங்கணும். அப்படின்னா டாக்டர்ஸுக்கு மெடிக்கல் சயின்ஸுக்கு தெரியும், இவனுக்கு தூங்கிட்டா என்னமோ ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அங்க நடக்கிறது, இவன் கொஞ்சம் நிம்மதி ஆயிடுறா செய்யறான், இவன் உடம்பு கூட கொஞ்சம் சிலதெல்லாம் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ரெகுலேட் ஆகும். அதனால குழந்தைக்கு வியாதி வந்தாலும் சரி, ரொம்ப அப்படி இப்படி இருந்தா முதல்ல அவனுக்கு செடேஷன் கொடுக்கணும், ஸ்மால் டோஸ்ல. அங்க என்ன ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, அதனால அவங்க யூஸ் பண்றாங்க, பேசுறாங்க. பட் தே கேனாட் கோ பியாண்ட் தட் அனலைஸ் பண்றது. சோ சொப்னம் இதுக்கு டைம் மெஷர் பண்ணக்கூடாதுன்னு இங்க சொல்லிட்டாரு. இது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த டைம் பண்ணாது, அது இருக்கிற மாதிரி தெரியுது. அது அப்புறம் உனக்கு புரியும், இப்ப புரியாது, இன்னும் சில வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் புரியும், அப்ப சொல்றோம். பட் ஈவன் தோ இது 1 நிமிஷமா 1.5 நிமிஷமா ட்ரீமோ, அனுபவம் தானே அங்கே. அப்போ அந்த சொப்னத்துக்கு போனதுக்கு அப்புறம் இங்க சொப்னம் யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? தைரியமா சொல்லணும். எனக்குதான் தெரியுது, நான் தான் சொப்னத்தை அனுபவிச்சேன். ஆனா சொப்பனத்தில் இருக்கும்போது என்னால சொல்ல முடியல, ஆனா இப்போ சொல்ல முடியுது, தெரியாது, சிலதுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போ அந்த சொப்பன அவஸ்தையில நான் இருக்கேன் சாட்சியா, அதுக்கு பேர் அன்வயம். இது முன்னாடி சொன்ன அர்த்தம் வேற. ஆனா இந்த சொப்பனத்துல இருக்கும்போது அந்த ஜாகிரதை இல்ல, அதுக்கு என்ட்ரியே கிடையாதுங்க. Each one is exclusively excluded. ஜாகிரதைக்கு இங்க என்ட்ரி இருக்கும். Each compartment is a watertight compartment, separate. ஜாகிரத தூக்கத்துக்குள்ள வர முடியாது, தூக்கம் ஜாகிரத்துக்குள்ளவும் வர முடியாது. ஆனா இப்போ எப்படி பேசுறீங்கன்னா, மெமரியில ஏதோ அங்க போய் சேர்ந்துச்சு. ஒரு மெமரியில போய் சேரணும்னா அங்க அனுபவம் ஆயிருக்கணும் இல்லையோ? அப்போ அனுபவிச்சுட்டாருன்னா சாட்சி ரூபத்துல நான் கவனிச்சேன். அனுபவிக்கிறதுனா கவனிச்சு யாரோ ஒரு சைத்தன்ய சாட்சி ரூபம் இருக்கு, அந்த சாட்சி கவனிச்சனால அது போய் அந்த பிரெயினோ மெமரியோ மைண்ட் ஏதோ சொல்லும், அங்க போய் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி தான் ஜாகிரதை கேளுங்க, ஜாகிரதையில இருக்க அனுபவங்கள் தான் ரிஜிஸ்டர் ஆனதுதான் கனவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியறது. ஆனா கனவு வேற மாதிரி இருக்குன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிருக்கோம், அங்க நிறைய இருக்கா, இது எப்படி சார்ட் அவுட் பண்றது மைண்டுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் அது போடும், இது போடும், என்ன போடும், பேண்ட் போடும், அப்புறம் பிளவுஸும் போடும். இப்ப நீ பேண்ட் போட்டு பிளவுஸ் போட்டுக்கணும் கனவுல. அப்புறம் மனிதனா இருக்கணும், யானை வந்துச்சு நீ இருக்க, அப்போ யானைக்கு இருக்கிற மாதிரி உனக்கு பெரிய இந்த அந்தம் இருக்கணும். இப்படிதான் சார். அப்படியே அன்காம்பினேஷன் அன்இக்குவல் காம்பினேஷன் என்னமோ பாக்குறேன்னா மைண்டுக்கு சார்ட் அவுட் பண்ண தெரியல, அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் பேர்ல சொப்பனம். ஆனா எங்க இருந்து வந்துச்சு, பார்க்காதது எதுவுமே சொப்பனத்துல வரவே வராது. இது ஒன்னு பாயிண்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு கொம்பு இல்ல தானே, ஆமா போன ஜென்மத்துல நீங்க சொல்ல கோபம் யாருக்கு தெரியும், நீ இந்த ஜென்மத்துல தான் கணக்கு எடுக்கிற, போன ஜென்மத்துல நீ ஏதாவது இருக்கலாம் அப்படி. அது கொஞ்சம் இங்க வந்துச்சு, இது கொஞ்சம் வந்துச்சு, இது ரெண்டு மைண்ட் எப்படி வைக்கிறது தெரியாம சரி நீ தலைமையில கொம்பு வச்சுக்கோ அனுபவி. There is any meaning in it? A confused and unsorted state, unsorted போஸ்ட் ஆபீஸ்ல எல்லா லெட்டருக்கு குப்பையே போட்டாங்க. அது அங்க எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 மணிக்குள்ள சார்ட் அவுட் பண்ணாதான் நன்னிதான் அப்புறம் பார்த்து எங்க வீட்டுக்கு லெட்டர் வரும். அந்த மாதிரி மைண்டுக்கு சார்ட் அவுட் பண்றது அங்க கஷ்டமா, என்ன ஏகப்பட்ட விஷயம்.
அநேக ஜென்மங்கள் சம்ஸ்காரம் இருக்கு. இவன் அமீபாவும் பிறந்தா, யானையும் பிறந்துட்டான், மனுஷனாவும் பிறந்துட்டான், அப்புறம் பூச்சியாவும் பிறந்துட்டான். இப்ப அந்த அனுபவங்களுக்கு இம்பிரின்ஸ் இருக்குன்னு அர்த்தம் உள்ள பாருங்க. சோ கனவு கனவு இருக்கும்போது ஜாகிரத நினைவு இல்லை, அது பேர் வெத்திரேகம். இப்போ சிம்பிளா இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சொல்றேன். இன்க்ளூடிங் சம்திங் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் சம்திங், இது பேர் அன்வய வெத்திரேகம். சேர்த்துக்கிறது ஒண்ணு, ஆனா இன்னொன்னு இல்லாம ஆயிடுது. ஆனா நான் இருக்கேன், நான் இருக்கிறதுனால அன்வயம், நான் அன்வயப்படுத்துகிறேன், நான் இருக்கேன். ஆனா ஜாகிரத அங்க இல்ல, இல்லாதது வெத்திரேகம், இருக்கிறது அன்வயம். சரி, இப்போ சொப்பனத்திலேயே ரொம்ப நேரம் இல்லையே, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாயத்துனா உள்ளுக்கு போறீங்க இல்லையா? எங்க போறீங்க? நித்ரா. சுசுப்தன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல நித்ரை தானே, தூக்கம் இருக்கு. நித்ரை வார்த்தை உபயோகப்படுத்துங்களா தமிழ்ல? இருக்கா? எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கு நித்ரை. தெலுங்குல நாங்க நித்ரன்னு தான் சொல்லுவோம், அந்த சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது. சோ டீப் ஸ்லீப், நித்ரைக்கு போகணும். இப்ப இங்கேயும் அதே, நான் இருக்கேன், அதனால தூக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் அப்படின்னு அனுபவம் இருக்கு. ஆனா சொப்பனம் இங்க இல்ல பாருங்க. நான் இருக்கிறதுனால அன்வயம், தூக்கத்திலும் நான் இருக்கேன், அன்வயம். சொப்பனம் இங்க இல்லையே, அது இல்ல, அதனால அது வெத்திரேகம். பொதுவா சாஸ்திரம் பேசுறது இந்த 3 அவஸ்தாத்ரயம் என்ற ஒரு டைட்டில். ஆனா அதே சாஸ்திரம் எல்லாம், எல்லா சாஸ்திரம் யோகா முக்கியமா இன்னொரு படியும் மேலுக்கு போய் துரிய அவஸ்தா இல்லைன்னா 4வது சொல்லும். இங்க பேச போறாரு குரு. அது என்னன்னா அப்புறம் இன்னொன்னு இருக்கு, என்னது சமாதி மாற்றம். இதே கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் அங்க ஜாகிரதையும் இல்ல, சொப்பனம் இல்ல, தூக்க அனுபவம் இல்ல, பட் யூ ஆர் மச், அது அல்டிமேட் இல்ல. கலர் கொடுத்தா கூட சமாதி ஆல்சோ இஸ் ஸ்டேட் விட்டுட்டு நிறைய யோகிகள் யோகா பண்றவங்க சமாதிலேயே ஸ்டக்கப் ஆகுறாங்க. பட் ஞானிகள், வேதம் சாஸ்திரத்துல போற ஞானிகள் சமாதியும் சொல்ல போறாரு. So samadhi is beyond these 3 states. அப்போ சமாதியில நான் இருக்கேன், ஆனா இது 3மே இல்ல. நான் இருக்கிறது அன்வயம், நான் என்ன சாட்சி, ஆனா அந்த 3 இல்ல, வெத்திரேகம். 3மே காணும். ஆனா இது எதுக்கு சமாதிக்கு மட்டும் கொஞ்சம் இதே கலர் கொடுத்தோம்னு சொன்னா, திஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். யூ ஆர் அப்சார்ப்டு நாட் இன் த ஸ்லீப், பட் யூ ஆர் இன் எ டிஃபரெண்ட் ஸ்டேட். அது என்ன இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, தூக்கத்தினு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் தூக்கம் பத்தி லெக்சர் கொடுங்கன்னா என்னென்னமோ பேசலாம், தவிர தூக்கத்தை பற்றி பேச. நீங்க நைட் தூங்கிட்டீங்க இல்லையா, வாட் ஆர் யூ, வேர் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. You can't speak. தூக்கம் பத்தி நீ பேச முடியலன்னா அதுக்கப்புறம் சமாதி பத்தி பேச முடியுமா? இன்னொரு ஆச்சரியம் தெரியுமோ, அப்போ ஆத்மா பத்தி பேச முடியுமா? அதனாலதான் அத்தனை வருஷம் பேசாம இருக்கார் ரமண மகர்ஷி. சரி, அப்போ நம்ம சுவாமி பேசுறார், நீங்களும் பேசிட்டு இருக்கீங்கன்னு. பேச முடியாது, ஆனா பேசும். சாஸ்திரமே நடங்கிறது. சாஸ்திரம் சுருத்தி சொல்றது, ஐ கான்ட் ஸ்பீக் அபவுட் திஸ், பட் ஐ ஹாவ் டு ஸ்பீக், ப்ளீஸ் அப்பாலஜைஸ் மீ. நான் கொஞ்சம் பேசுவேன், உனக்கு அது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒதுங்கி போயிடுவேன், நீ என்ன தள்ளி விட்டுடன்னு சொல்லும் சாஸ்திரம். யூ டிராப் மீ சொல்லும், பிகாஸ் வேர்ட்ஸ் cannot reach there.
உன தூக்கத்திலே எதுவுமே ரீச் ஆகலையே, உன்னை சொத்து பொருள் அழகு வயசு எதுவுமே டைம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் போல. சமாதிலும் அப்படிதான். தூக்கம் 6 மணி நேரம்க்கு அப்புறம் தூங்க முடியாது. செடேஷன் கொடுத்தா தூங்கலாம், கோமால இருந்தா தூங்கலாம். பட் சமாதியில் இருக்கிறவங்க they will sit for many days also, yogiகள். But that is not ultimate. That's why we don't go to yoga so much deep. Come to the gnanam only. Otherwise that samadhi அனுபவம் அதெல்லாம் திரும்பி ஒரு அட்ராக்ஷன் ஆகும், ஒரு அப்சஷன் ஆகும். Okay, so but it is there beyond these three. இங்க சொல்ல போறார் ஆச்சாரியர் அதிபத்தியம். ஜெனரலி சமாதி பத்தி பகவான் பகவத்கீதையில சொன்ன சமாதி டெபினேஷன் அதெல்லாம் வேற. அதனால பாருங்க, பகவான் பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள் பேசினா எங்கேயுமே அஷ்ட சித்திகள் பத்தியோ குண்டலினி யோக பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப என்ன சொல்லுவீங்க? பகவத்கீதை யூஸ்லெஸ் and we are telling something new. இதுதான். அப்படி என்ன, you are in a wrong path and you are leading the blind like. அது இப்படிப்பட்ட ஒரு பியூர் விஷயத்துக்கு that is essence, highest knowledge க்கு எல்லாருக்கும் தகுதி இருக்காது, very few. அதனால்தான் பகவத்கீதையிலும் கட்டோபனிஷத்திலையும் எல்லா இடத்திலும் ஆச்சரியம் வருது. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வத. ஆச்சரியம், வண்டரப்பா. இது பத்தி யாராவது கேட்கறதுக்கு பேசுறான்னா ஆச்சரியம். உட்கார்ந்து பேசுறான் ஆச்சரியம். கேட்டாலும் புரியல. 10 வருஷமா கேட்கிறோம், முடிஞ்சிச்சு, புரிஞ்சு போச்சு, ஆஹான்னு வரலையே, ஆச்சரியம். யாருக்காவது புரிஞ்சிச்சா ஆச்சரியம். எவ்ரிதிங் இஸ் வண்டர் என்ற பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம் எங்க கட்டோபனிஷத்துல அதே மாதிரி தான். ஆச்சரியவத்தா குஷலோனோ சிஷ்ட. கேட்கிறவனு ஆச்சரியம் தான். அதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னு how you can talk இந்த அனந்தமான ஒரே வஸ்து பத்தி எப்படி பேசுவேன்? பேசினா அது லிமிட்டட் ஆயிடும். வார்த்தைகள் உபயோகப்படுத்த இட் பிகமிங் லிமிட்டட். ஆனா உபயோகப்படுத்தணும் ஒரு அளவுக்கு தான். அதுதான் டோன்ட் ஹோல்ட் ஆன் டு த வேர்ட் ஓன்லி. சரியா? யூஸ் இது பத்தி வரும் சாஸ்திரத்துல. அந்த வேர்டு எப்படி எடுத்துக்கணும், அதுல எது விடணும், எது எடுத்துக்கணும், அடுத்த பாயிண்ட் அதான். சோ இப்போ மொத்தத்துல இருக்கிறது என்ன? ஆத்மா. ஆத்மால திரும்பி போட முடியும். ஜாகிரத காணப்படுறதே போறதே, சொப்பனம் காணப்படுறதே போறதே, தூக்கம் தெரியறதை காணப்படுறதே போறது. சமாதின்னு எதுக்காவது இருந்தா சில பேருக்கு அது ஆனா நானுதான் இது எல்லாமே காமி. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது பேர் தான் அன்வய வத்திரேகாபியாம். அடுத்த 4 ஸ்லோகங்கள் இது முடிஞ்சிடும். இந்த விஷயத்தினை ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியர் விவரிக்கிறார். அபானே ஸ்தூல தேஹஸ்ய பகவத்கீதை மாதிரி வருது. பகவத்கீதை சொன்ன இல்ல ஸ்லோகம், சரி பரவாயில்ல. ஸ்வப்னே யத்பானமாத்மனஹ அபானே ஸ்தூல தேஹஸ்ய ஸ்வப்னே யத்பானமாத்மனஹ சோன்வயோ வத்திரேகஸ்தத். அதே அப்படிதான் பிரிச்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த லைன் கொஞ்சம் கஷ்டமாகும். சோன்வயோ வத்திரேகஸ்தத் பானே ஞானவபாசனம். ஓகே, சீக்கிரமா சிம்பிளா மீனிங் சொல்றேன், புரிஞ்சு தேவன். அபானே ஸ்தூல தேஹஸ்ய
स्वप्ने अभाने स्थूल देहस्य स्वप्नத்துல ஸ்தூல தேகம் ஜாகிரத ஸ்தூல தேகம் ஞாபகம் இருக்கா? சொப்னத்துல இதுக்கு ஏதோ அங்க வேலை இருக்கா? ஒன்னும் வேலை இல்லை. ஆனா நல்ல சினிமா பார்ப்போம், டிக்கெட்டு வாங்க வேண்டாம், இது நடந்து போக வேண்டாம், காரு ஹஸ்பண்ட் கூட்டு உட்பட வேண்டாம், ஆனா சினிமா பார்ப்போம்ல. ஸ்தூல தேகத்துடைய அபானே அது அங்க இல்லை, தெரியல, தேவையில்லை. ஆனா அந்த சொப்பனம் எனக்கு தெரியுது. யத்பானம் ஆத்மனஹா அந்த உள்ள இருக்கிற சாட்சிக்கு தெரியப்படுறது. அந்த உள்ள தெரிஞ்சுக்கிற சக அன்வய, அதுதான் அன்வயம். அது புடிச்சுக்கோ. என்ன அங்க புடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே. இப்போ முடிச்சிருக்கிறதுனால உனக்கு அங்க நடந்தது ஞாபகம் இருக்கிறதுனால சாஸ்திரத்துல நாங்க சொல்றோம், அங்க சொப்பனம் வந்தபோது நீ இருக்கப்பா, சொப்பனம் உனக்கு தெரியுது, ஆனா உனக்கு ஸ்தூல தேகம் இல்ல, ஜாகிரதை இல்ல. அப்புறம் வெதிரேக தத் வெதிரேக ததுன்னு ததுன்னு அது என்ன ஜாகிரதை இல்லாதனால தத் பானேன அனவபாசனம். இது நான் இருக்கேன், ஆனா அந்த ஜாகிரதை தெரியாம இருக்க அதிவேகம். புரியுதா? சம்ஸ்கிருத வார்த்தைகள் அப்படி இல்லை, எப்படி போட்டு எப்படி வச்சான்னு சரி. எனக்கு சொப்பனத்துல சரீரம் ஸ்தூல சரீரம் இல்ல, அந்த இல்லாதது வெத்திரேகம், நான் இருக்க, அது அன்வயம். சோ முதல் கார்டு பேசிட்டாரு. 2 லிங்காபானே சுஷுப்தௌ ஸ்யாத் ஆத்மனோ பானமன்வயः வெதிரேகஸ்து தத்பானே லிங்கஸ்ய பானமுச்யதே. இங்க இந்த பஞ்சகோஷங்கள் பேரும் இந்த 3 அவஸ்தைகளும் மிக்ஸ் பண்ணி தான் ஆச்சாரியர் பேசுறாரு. புரியுதா? ஏன்னா நமக்கு இந்த 3 அனுபவம் இருக்கு, இந்த 5 தெரியுது. இது கம்பைன் பண்ணி சொல்லும் போது உடனே அங்க ஸ்தூல சரீரம் இல்லன்னு சொல்லிட்டு ஜாகிரத சொப்பனத்திலையும் முடிச்சுட்டாரு, கம்பைன் பண்ணாரு. இப்போ உடனே அடுத்ததுக்கு லிங்க சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம். ஓகே, சோ சுஷுப்தௌ தூங்கும் போதும் லிங்க சரீரம்னா மனசு சூக்ஷ்ம சரீரம் அபானே தெரியலையே. தூக்கத்துல தெரியல, கனவுலதான் வேலை கொஞ்சம். தூக்கத்துல மனசு இல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல, எதுவுமே இல்ல. சுஷுப்தோ லிங்க சரீரம் அபானம். அபானம் மீன்ஸ் நாட் ஷைனிங், நாட் தேர், நாட் நோன். அதுக்கப்புறம் ஆனா ஆத்மனஹ பானம். ஆனா அந்த தூக்கத்தில் அனுபவிச்ச ஒரு அனுபவம் யாரும் அனுபவிச்சா பார்த்தா தெரிஞ்சுட்டா இருக்கா, நானே சாட்சி இருக்கேன், அது அன்வயம். அது அன்வயப்படுத்துக்கோ. வெதிரேகத்து தத்பானே, இது தெரியல, சுஷுப்தி சூக்ஷ்ம சரீரம் இல்ல, அங்க அது இல்லாதது நெகேட் பண்ணது வெதிரேகம். ஓகே, தத்பானே லிங்கஸ்ய அபானம். லிங்கஸ்ய அபானம்னா மன சூக்ஷ்ம சரீரம் இல்லாத அந்த நிலைக்கு பேரு வெத்திரேகம்னு சொல்லுவாங்கப்பா. ஆனா தீர்க்க நித்திரன் அனுபவிச்சிருக்கிற நீ இருக்கிறதுக்கு பேர் அன்வயம்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் நெகேட்டிங், ஒன் இஸ் கேட்சிங், இன்க்ளூடிங். பட் ஒன்னு இப்படி நெகேட் ஆயிட்டே இருக்கு. இது எதுவுமே நிச்சயமா இல்ல பாருங்க, அதான் ஆச்சரியம். அங்கிருந்து நம்ம we have to come to the நித்திய வஸ்து. They are mutually cancelled each other. சொப்னம் இருந்த ஜாகிரதை இல்ல, ஜாகிரத சொப்னம் இல்ல, தூக்கம் இருந்த சொப்னம் இல்ல, இப்படி மாறி 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 மாறி. அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்ற, ஒரு சந்தேகம் என்னப்படுற மாதிரி ஒரு நம்ம கெஸ் பண்ணணும். ஒருவேளை சந்தேகம் வருமோ, ஓகே, நமக்கு வராது அவ்வளவு ஈஸியா. குரு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு என்ன சந்தேகம்னா, சார் நீங்க என்ன ஸ்தூல சரீரம் இல்லன்னு சொல்லிட்டு அன்னமய கோஷம் திடீர்னு லிங்க சரீரத்துக்கு போயிட்டீங்க. லிங்க சரீரம் நடுவுல பிராணமய கோஷம் இருக்குல்ல, ஏன்னா நாங்க தூங்குற நினைச்சுக்கீங்களா? அப்படி உனக்கு ஒருவேளை சந்தேகம் வருமோ
அப்படி இல்லப்பா, நாங்க லிங்க சரீரம் வந்தாவே இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் த த்ரீ. ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? லிங்க சரீரம்னா பஞ்ச பிராணங்கள் அதுல இன்க்ளூடட் தானே, பஞ்ச கிரானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் எல்லாமே இன்க்ளூடட்னா அதுக்கு நாங்க டோட்டலாவே லிங்க சரீரம்னு சொல்றேன். டோன்ட் மிஸ்டேக் லைக் தட். அடுத்த இதுல அதுக்கு பதில் சொல்றாரு. கேள்வி வந்துச்சோ இல்லையோ, why I am talking about the லிங்க சரீரம் திடீர்னு அப்படின்னு நினைச்சுக்காது. லிங்க சரீரத்துல பிராணமய கோஷம் ஆல்சோ இன்க்ளூடட். நாங்க 3 அவஸ்தைகள் சொல்லும் போது இல்லைன்னா அந்த பஞ்ச கோஷங்கள்ல 3 சரீரங்களான்னு சொல்லலாம் இல்ல. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அதே இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்ம சரீரம் டிவைட் பண்ணி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வருது. என்னது? விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் வந்து மொத்தம் 5 ஆயிடுச்சு. இது பார்த்தோம் அங்கே. சரி, அதுக்கு இப்போ தத்விவேகாத்விவிக்தாஸ்யுஹு கோஷா பிராணமனோதியஹ தத் தேஹி தத்ர குணாவஸ்தா பேதமாத்ர ப்ருதக் ப்ருதாஹ. ஓகே, என்ன சொல்றாங்க? தத் விவேகாத் பிராணஹ தியஹ. ஓகே, எல்லாமே. சோ எப்போ இது பத்தி நம்ம பேசுறோமோ அது விவேகம் அதுல இருக்கு. விவிக்தாக 3 தனித்தனியா அதோட காம்பினேஷனால 3 ஃபங்க்ஷன்ஸ் தவிர, பட் இஸ் ஆல் டுகெதர் ஒன் ஓன்லி. ஓகே, சோ ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தவிர otherwise they are all together only, and combination of the tattvas also, அது gunas also. அந்த விதத்துல பிராண மனோ தியஹ கோஷாஹ, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அது எல்லாமே தேஹி தத்ர குண அவஸ்தா பேதாத். அங்கே குணங்களோட காம்பினேஷனோட பேதத்தினால அது பண்ற ஃபங்க்ஷன் பேதத்தினால தவிர, பட் தேர் ஆல் பிலாங் டு தி சேம் குரூப். அதனால நான் டைரக்டா லிங்க சரீரம் நீங்க சொல்றோம். அதனால ஒன்னும் புத்தக்கா தனித்தனியா அதை பத்தி பேசல, தேவையில்லை. தேர் ஆல் இன்க்ளூடட் இன் ஒன் லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் now is coming to the last சமாதி பத்தியும் இங்க சொல்றதுக்கு 41வது ஸ்லோகம். சுஷுப்த்யா பானே பானஸ்து சமாதாவாத்மனோன்வயः வெதிரேகஸ்வாத்மபானே சுஷுப்த்யனவபாசனம். நிறைய கன்ஜென்ட் கான்சனன்ட் 2-3 சேர்ந்து லெட்டர்ஸ். சரி, சுஷுப்தி அபானம். இங்க சமாதி நிலைக்கு போகும்போது நித்ரா அவஸ்தையும் இல்லை. அப்ப அந்த சமாதி அவஸ்தையில யார் இருக்கானோ அது அன்வயம். எது இல்லாம போயிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற சுஷுப்தி அது வெதிரேகம். அவ்வளவுதான், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல்ல, திரும்பி வீட்டுக்கு போய் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 42வது ஸ்லோகத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. கட்டோபனிஷத்துல சொல்ற எக்ஸாம்பிள் மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்ன பண்ணிருக்கோம், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க how will discriminate அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகம். சொல்லிட்டு I will tell you 2-3 important points. யதா முஞ்சாதிஷி கைவம் ஆத்மா யுக்த்யா சமுத்ருதஹ ஷரீரத்ரிதயாத்தீரைஹ பரம் பிரம்மைவ ஜாயதே. ஓகே, ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி யூ லிசன் ஹியர்.
இப்போ 3 அவஸ்தைகள் பத்தியும் பஞ்ச கோஷங்களும் இது எல்லாத்தையும் சாட்சி ரூபத்துல இருக்கிற சேத்தன்யம் எப்பவுமே மாறல, அது எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். லாஜிக்கலா அனுபவத்துக்கு வரணும். அதுக்கு ஸ்ருதியோடைய சப்போர்ட்டும் வச்சுட்டு தான் பாக்கிறோம். அப்படி பார்த்தா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படி பண்ணணும்னா ஸ்ருதியில இருந்து கட்டோபனிஷத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி அது எக்ஸாம்பிள் பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா 3 விதமான பிரக்கிரியர்கள். மேல இப்போ ஒரு பிரக்கிரியன்னு சொல்லிட்டு பஞ்சகோஷ விவேகம் பண்றது ஒரு மெத்தட்னு. பொதுவா இந்த விவேகம் டிஸ்கிரிமினேஷனுக்கு 3 விதமான பிரக்கிரிகள் சாதாரணமா பேசப்படுறது. ஒன்னு தீல தண்டுல நியாயம் இப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். தீலன்னா இல்ல நெல்ல, ஜிஞ்சிலிக்கு என்ன சொல்லுவீங்க? நெல்லு உருண்டை, நெல்லு தீல் தீல, அது சேர்ந்து சொல்லும்போது தீல. தண்டுல அரிசி ரைஸ். தீல தண்டுல நியாயம்னு சாஸ்திரத்துல ஒரு எக்ஸாம்பிள். இது பகவான் சங்கராச்சாரிய பாஷனை உபயோகப்படுத்துறது சாஸ்திரம் இருக்குது. என்னமா இது, ஒருத்தர் ஒரு எஜமானி கருவேண்டனை கடைக்கு போயிட்டு நீ இந்த எள்ளுக்கு நெல்லுக்கு எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். எள்ளு உருண்டை, எள்ளு உருண்டை, எள்ளுன்னு அரிசி கொண்டு வான்னு சொன்னா அந்த காலத்துல மாதிரி என்னது அந்த வேஸ்ட் பேப்பர் தானே பேக்கெட் கட்டுவாங்க. சின்ன வயசுல நான் கடைக்கு போன கோன் பண்ணி நல்லா பண்ணுவாங்க, டைட்டா த்ரெட் போட்டு கட்டு. அந்த மாதிரி 2 பேக்கெட் கொடுப்பேன். இவனு தூரம் வரும்போது அப்படி இப்படி என்னமோ ஆயிடுது, 2 பேக்கெட் உடஞ்சு போச்சு. பேப்பர் சரியில்லையோ இல்லன்னு உள்ள ஈரமா இருக்கு என்னமோ ஆயிடுச்சு. இந்த 2மே மிக்ஸ் ஆகி போச்சு. அரிசியும் நெல்லு உருண்டையும் எள்ளு உருண்டையும் மிக்ஸ் ஆகி போச்சு. அப்புறம் கொண்டு கொடுத்தார். இது மாதிரி பார்த்து என்னடா கொண்டு வந்த என்ன 2 இப்படி இருக்கு? அதான் நீங்க 2 கொண்டு வர சொன்னீங்க, அது மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையா? அதே மிக்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரி, இப்ப என்ன பண்றது? இப்போ செப்பரேட் பண்ணணும். இது ஒரு வே. இந்த செப்பரேட் பண்றதுக்கு பேரு டிஃபரன்ஸ் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்றது. இப்போ அவன் எவ்வளவு புத்தி இல்லாதவனானா சரி, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவான்? அரிசிதான் எடுப்பான். என்ன அந்த சேம் சீடு ஜிஞ்சிலி சீட்ஸ் ஆர் ஸ்மால். முட்டாளன்னா அதையே செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது டைம் ஆயிடும். விவேகம் இருக்கணும். இந்த செப்பரேட் பண்றது இதுக்கு பேரு. 2 மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல அப்பப்ப மிக்ஸ் ஆகும். திடீர்னு இது போடுவோம் அது போட்டு அரிசியில தண்ணி ஊத்துறது போல சோரம் பருப்பு போடுவீங்க டென்ஷனா இருக்கும்போது. பரவாயில்ல, அதென்ன அப்படியே சாம்பார் ரைஸ் ஆயிடும். அந்த மாதிரி தீல தண்டுல நியாயம், இது நியாய சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. இந்த மாதிரி ஓகே, எது டென்சிட்டியா இருக்கோ எது அப்புறம் பெருசா இருக்கோ அது நீ இப்ப எடுத்துட்டு சின்னதை எப்படி தனியா இருக்கும். சின்னதை எடுக்கிறது கஷ்டம். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு வேதாந்த, இப்ப சொன்னது நியாய சாஸ்திரம் சொல்றது தீல தண்டுல நியாயம். வேதாந்த சாஸ்திரம் சொல்றது நித்யா அனித்ய வஸ்து விவேகம். படிச்சாச்சு ஆல்ரெடி. விவேகம் பத்தி பேசும்போது 4 குவாலிபிகேஷன்ஸ் பத்தி சொல்லும் போது அங்க விவேகம் என்ன டெபினேஷன்? நித்யா நித்ய வஸ்து விவேக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நித்யானித்ய வஸ்து விவேகம் இது எப்படி செப்பரேட் பண்றது? நித்யானித்யம் நீங்க என்ன? நித்யன்னா எட்டர்னல், அனித்யம்னா அனித்யம், நான் எட்டர்னல். இப்போ நான் எட்டர்னல் தான் நமக்கு நல்லா தெரியுது. நான் எட்டர்னல் அனித்யத்தினே எட்டர்னல் எப்படி செப்பரேட் பண்றது? அதென்ன நல்லா புரிஞ்சிச்சு சார். அரிசி எல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னார். நாங்க வீட்டுல அப்பப்ப பண்றதா, நீங்க ஒண்ணு புதுசு சொல்லல. இங்க என்ன எங்க பண்ணணும்? ஆக்சுவலி நான் எட்டர்னல்ல இருந்து எட்டர்னல் செப்பரேட் பண்ண முடியுமா? நான் எட்டர்னல் என்ன அர்த்தம் தெரியுமோ? அது இல்லவே இல்ல. இல்லாததுல நீ என்ன செப்பரேட் பண்ணணும்? இருக்கிறது எட்டர்னல் தான் புரிஞ்சுக்கணும்.
பாருங்க, இங்க வரும்போது எந்த வேலை இல்ல, வேலையில இங்க ஞான மார்க்கத்துல சாஸ்திரம் இதுல விவேகம், நித்யா நித்திய வஸ்து விவேகம் நான் எட்டர்னல் அது இல்லவே இல்லாதனால அப்ப என்ன, focus your attention on the eternal, that's all. பஞ்ச கோஷங்கள் எட்டர்னல் இல்லை. அப்ப என்ன பண்ணும், சிம்பிளி focus your attention on yourself. ஆத்மானான நித்திய சுத்த புத்த ஏக நித்திய சார சத்திய வஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கணும். அவேர்னஸோட இருக்கணும். இருந்து உலகத்துல சம்சாரத்துல இருந்துட்டு செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் யாரு செஞ்சுட்டு வாழ்க்கை நடத்துறானோ அவனுக்குதான் விவேகம் இருக்குன்னு சொல்லணும். வேதாந்தத்துல சொல்ற விவேகம் நித்யா அனித்ய வஸ்து விவேகம் என்ன சார், எங்க போய் செப்பரேட் பண்றது? செப்பரேட் ஒண்ணு யாருன்னு பண்ண வேண்டாம், நீயும் யாருன்னு கிட்ட செப்பரேட் ஆகி போக வேண்டாம், டைவர்ஸ் வாங்கி இருக்கிற இடத்துல இரு. ஆனா மனசுல புரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இந்த பஞ்ச கோஷங்கள் அனித்யம், நான் எட்டர்னல், இதுக்கு ரிலேட்டட் ஆயிருக்கிற இந்த உலகம், இதுல இருக்கிற எல்லா பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் நான் எட்டர்னல், ஐ ஆம் எட்டர்னல். இந்த ஐ ஆம் என்ன, நாட் அபவுட் தி ஸ்மால் லிட்டில் பாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கும்முன்னு இரு, சும்மா இரு. ரொம்ப ஈஸியா இருக்கு, ஒன்னும் பண்ண வேண்டாம். நாங்க இவங்களுக்கு சொல்ல தெரியல, நான் போய் ஏதாவது பண்ணுவேன். இந்த பண்றது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணிட்டாலும் மாட்டிக்குவேன், மாட்டிக்கிட்ட திரும்ப வெளியே வர்றது கஷ்டம். கர்மல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல இந்த ஒரு பிளாக்ல இருந்து வெளியே வரணும். என்ன பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு வச்சுக்காத. there is nothing to do, nowhere to go. ஆனா அந்த ஆத்திரம் என்னமோ இருக்கும், அது பண்ணல என்ன இது பண்ணணும், பயம், அது இது, அது அப்படி பண்ணல நிச்சயம். பாருங்க, எனிதிங் ரிஸ்ட்ரிக்ஷன் இப்படி வச்சாவே மைண்டுக்கு பர்டன் ஆயிருக்கும், பாரம். ஈவன் டிசிப்ளின் லேட்டர் ஆன் பிகம்ஸ் எ பர்டன். அதனாலதான் ஞானிகளுக்கு டிசிப்ளின் இருக்கா, வேற அதீதனா இருக்கானா, அதனால அவங்க சமாஜத்துல இருக்க மாட்டாங்க சகஜமா. ஏன்னா அவங்க துணி போட்டுக்க மாட்டாங்க, தலை சீவிக்க மாட்டாங்க, ஆயில் பூசிக்க மாட்டாங்க, மண்ணா இருப்பாங்க, சரீரமே இல்லாத மாதிரி நிலையில இருப்பாங்க. அவங்க சமுதாயத்துல இருந்த சமுதாயம் புரிஞ்சுக்க முடியுமோ? That's why many times Gyanis become maunam and they'll be away. But some, because of Ishvara anugraha, நமக்கு வழி காட்டுறதுக்கு சில பேர் மட்டும் சமுதாயத்துல இருந்து, ஆனா அவங்கள நம்ம ஜீவன் முக்தர்களான கூட புரிஞ்சுக்க முடியாத மாதிரி அப்படி இருப்பாங்க. You cannot differentiate. அதனால எந்த கருத்தை வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தாதான் அவங்க உண்மையான ஞானியோ. இவர் துணி போட்டுக்கிட்ட ஞானி இல்ல, இவர் நார்மலா சாப்பிட்ட நம்ம வீட்டுல ஞானி இல்ல. டோன்ட் கீப் எனி ஸ்மால் பெட்டி ஐடியாஸ் இன் த மைண்ட். நமக்கு வேண்டியது வாட் சாஸ்திரா இஸ் டெல்லிங், ஐ ஹாவ் டு அட்டைன் அண்ட் பீ இன் தட் ஸ்டேட். நம்முடைய கம்யம் அங்க இருக்கலாம். ஐ ஹாவ் டு ரீச் தட். வாட் இஸ் தட் ஸ்டேட்? அதுல என்ன ஆனந்தம் அப்படி இருக்கு, பரிபூர்ணத்தில் இருக்கின்றாங்க. அது நான் அனுபவத்தை கொண்டு வரணும். அதனால அனுபவம், ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். சோ இந்த எக்ஸாம்பிள் ஸ்லோகத்துல சொன்னது நம்ம அப்புறம் பாக்கிறோம். சோ இந்த மாதிரி நித்ய அனித்ய மூணாவது ஹெட்டிங் மட்டும் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றோம் பிரேயர். அடுத்தது ஆல்ரெடி பார்த்தோம். மூணாவது இன்னொன்னு என்னன்னா விவர்த்தவாதம். சீலதண்டுல நியாயம் ஒன்னு சொன்னோம், நித்யா அனித்ய வஸ்து விவேகம் ஒன்னு சொன்னோம். இந்த மூணாவது என்னன்னா விவர்த்தவாதம். விவர்த்தவாதம் అనేది ஆல்ரெடி நான் பேசிருக்கேன், ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு நிற்கிறோம். என்னன்னா அது இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுது, which is not there but it. உபாதான பரிணாம உபாதான காரணம் இதெல்லாம் சொல்லும் போது அது பரிணாம ஆகாம, ஓகே, இட்ஸ் நாட் சேஞ்சிங் பட் சேஞ்ச் ஆன மாதிரி. எக்ஸாம்பிள் அன்னைக்கே நிறைய கொடுத்தோம். காணல் நீர், ஆகாயம் புளுவா இருக்கு, அப்புறம் வானவில், இது எல்லாமே. ஆனா எதுவுமே ஆகலங்க, ஆனா ஆன மாதிரி தெரியுது. இதையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த விவர்த்தவாதம், விவர்த்தன பரிணாம காரணம்,
அப்படின்னு பேசியிருக்கோம். பாலில் தயிர் போட்டு அதுக்கப்புறம் பால் இருக்காது. ஞாபகம் இருக்கோ? இதெல்லாம் ஆல்ரெடி கட்டோபனிஷத், சாரி முண்டகோபனிஷத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்